ஐயோ, இந்த சமீர் வேற இன்னைக்கு இங்க வரேன்னு சொன்னா, வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் பாட்டுக்கு அங்க ஐசு லவ் பண்ணுவாளா மாட்டாளாங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தான். அவனை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். தேவையில்லாம கூப்பிட்டு இங்க அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயி போச்சு அது இதுன்னு சொல்லி சும்மா இருந்தவனை கிளப்பியும் விட்டுட்டோம். அவன் கன்ஃபியூஷன்ல இருந்தாலே நம்மளை கண்டம் பண்ற மாதிரி தான் ஏதாவது பண்ணுவான். இதுல வேற இப்ப கான்பிடென்டா ஏதோ பிளான் பண்ணிருக்கேங்கிறான். நம்மளை கைமா பண்ணாம விட மாட்டான் போலயே. அல்லா இயேசு முருகா, நீங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது அவன் மனசை மாத்தி இங்க வரவிடாம பண்ணணும். சக்தி, என்ன சக்தி? அல்லாஹ் இயேசு முருகான்னு எல்லா கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல கையல். ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சக்தி? அது அது ஒண்ணும் இல்ல. அது நடக்காம போட்டு அப்புறம் சொல்றேன். ஐயோ சரி சக்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது நடக்காது. போதுமா? அப்படி சொல்லு கையல், அப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. சரி சக்தி, அப்புறம் இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க எல்லா டென்ஷனையும் மறந்து ஹாப்பி ஆயிடுவீங்க. என்ன கையல், நம்ம ஊருக்கு போறோமா? சக்தி, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அதெல்லாம் இல்ல, உங்க ஃப்ரெண்ட் ஷமீர் வந்திருக்காரு. என்னது, ஷமீரா? ஆமா சக்தி, அங்க வெளியே கதிரண்ணா கிட்டயும் அரவிந்த் கிட்டயும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. என்ன சக்தி, எங்க கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க? ஐயோ, என்ன பண்ணான்னு தெரியலையே. அண்ணா, அது வந்து உங்க டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு வர சொல்லியிருக்கீங்க. என்னது, மெடிக்கல் கேம்பா? என்ன சக்தி, நீங்க இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா அவருக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிருந்திருக்கலாம்ல. அவன் என்கிட்டயே சொல்லலையே, எனக்கே இப்பதானே தெரியும். இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சக்தி. இது ஒரு கிராமம், இங்க பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க உள்ள சின்ன ஆஸ்பத்திரியில தான் எல்லாரும் போய் மருந்து வாங்குவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலோட டாக்டர் நம்ம ஊருக்கு வந்து இங்க ஃப்ரீயா மெடிக்கல் கேம்ப் நடத்துறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல சக்தி. இவன் மெடிக்கல் கேம்ப் நடத்தவா வந்திருக்கான்? உண்மை தெரிஞ்ச கைமாறு இல்ல, கை வேறு கால் வேறு ஆக்கிடுவாங்க. அது வந்து அண்ணன், அதான் இந்த ஊர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவும் இல்லைல்ல, அதான் சரி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினா இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும்ட்டு தானே வர சொன்னேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க சக்தி. நம்ம இருக்கிற வரைக்கும் அவரும் இருந்து இங்க மெடிக்கல் கேம்ப் நடத்தினா இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது தானே. அப்புறம் டாக்டர், நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல உங்க கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நாளைக்கு மெடிக்கல் டீம் எல்லாரும் வந்துடுவாங்க. ஓ சரிங்க டாக்டர். சரி, இங்க உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் என் தம்பி அரவிந்த் பண்ணி தருவாரு. ஓகேங்க. அரவிந்த், இவருக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பா. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லு, இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க, ஃப்ரீயா எல்லா செக்கப்பும் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலான்னு. சரிண்ணே, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேண்ணே. அப்புறம் மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னால பெரிய இடம் இருக்கே, அங்கேயே அவருக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துரு. அப்ப அவருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும் வசதியா இருக்கும், ஆளுங்க எல்லாரும் வர்றதுக்கும் போறதுக்கும் கூட வசதியா இருக்கும்ல. சரிங்கண்ணே. டாக்டர், நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வெளியவே ஒரு டென்ட் இருந்தா போதும் இல்லைங்களா? அப்புறம் தங்கறதுக்கு கூட எங்க வீட்லயே தங்கிக்கோங்க. ஐயோ பரவாயில்லண்ணே, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு மட்டும் இடம் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். அந்த டென்ட்லேயே கூட நான் தூங்கிக்குவேன். எனக்கு என்னோட வசதியெல்லாம் முக்கியம் இல்லை, மக்களுக்கு உதவி பண்ணணும், அதுதான் முக்கியம். அடங்கப்பா, உலகமகா நடிப்புடா சாமி. ஐஷு, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்லக்கா. என்ன கொஞ்சம் பரவாயில்லையா? 3 நாளா தலைவலி தலைவலிங்கிற, தலைவலிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, யோசிக்கலாம் இல்லக்கா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. சரி, நம்ம ஊருக்கு புதுசா மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்கு டாக்டர் வந்திருக்காங்க, அங்கேயாவது போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. என்னது, மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்கு டாக்டர் வந்திருக்காங்களா? ஆமா ஐஷு, அந்த டாக்டர் கூட நம்ம ஊர் தான், ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னாங்க. நம்ம சக்தியோட ஃப்ரெண்டு. நீ வேற கொஞ்ச நாள் தலைவலின்னு இருக்கல்ல, போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா.
ஹாய் ஐஷு, என்னை தேடி வருவேன்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நினைக்கல. யார் கேட்டு இந்த ஊருக்கு வந்தீங்க? நான் தான் உங்களை லவ் பண்ணலன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு வந்து என்ன தொல்லை பண்றீங்க? ஹலோ ஹலோ, நான் உன்னை தொல்லை பண்ண வரலம்மா. இந்த ஊர்ல மெடிக்கல் கேம்ப் நடத்த வந்திருக்கேன். மெடிக்கல் கேம்பா? மெடிக்கல் கேம்ப்னு போய் சொல்லிட்டு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, போய் தான். ஏன் நீ போய் சொல்லல என் மேல லவ் இல்லைன்னு? இங்க பாரு ஐஷு, நீ எதுக்காக என் மேல உள்ள காதலை மறைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் வாயாலேயே உன் காதலை ஒத்துக்க வைக்காம நான் இந்த ஊரை விட்டு போறதில்ல. என்ன மன்னிச்சிருங்க ஷமீர். நீங்க என்ன பண்ணாலும் என் காதலை நான் ஒத்துக்க போறதில்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் ஒன்று சேர முடியாது. தேவையில்லாம என்னை காதலிச்சு நீங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. என்ன பண்ணியாவது உங்களை என்னை வெறுக்க வச்சு இந்த ஊரை விட்டு நான் போக வைப்பேன். ஹோய், இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. என்னை லவ் பண்றேன்னு உண்மையை ஒத்துக்க. இப்பவே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப லவ் லவ்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு உன் மேல லவ் இல்ல. நான் வீட்ல பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னம்மா மரியாதையெல்லாம் குறையுது? பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கு. ச்சே, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு மெடிக்கல் கேம்ப்னு போய் சொல்லி இப்படி எல்லாரையும் ஏமாத்துறீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? காதல்ல வெக்கம்லாம் பார்த்தா ஆகுமா? அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட தான் போய் சொல்லக்கூடாது, டாக்டர் போய் சொல்லலாம். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. நடத்தாம நானும் விட போறதில்ல. அதையும் பார்க்கலாம். கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி. வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டானா இனி சாவு மணி அடிக்காம விட மாட்டான். வாடா சக்தி. அவன் வந்ததுக்கு என்னையாம முறைக்கிற? டேய், எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத்த வேலை? உன்னை வேண்டான்னு சொன்னவளுக்காக எதுக்குடா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க? அவ வேணும்னு தாண்டா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். டேய், நீ எவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க வந்து இப்படி எல்லாம் இருந்தா மட்டும் அவ உன்னை லவ் பண்ணுவான்னு எந்த நம்பிக்கையிலடா வந்த? என் காதல் மேல உள்ள நம்பிக்கையில. நம்ம பண்ற காதல் உண்மையா இருந்தா அந்த காதலே நம்மளை சேர்த்து வைக்கும். அடிச்சி முதல்ல இந்த மாதிரி கேவலமா டைலாக் பேசுறதை நிறுத்து. சரி, என்ன நாங்கெல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே நீங்க வந்த? இன்னும் 4 நாள் தான், நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். யாரும் போக மாட்டாங்க, நீயும் போக மாட்ட. ஐஷு எனக்கு ஓகே சொல்லாம நம்ம யாரும் இங்கிருந்து போக மாட்டோம். அதுக்கு நான் கேரண்டி. டி சக்தி, சத்தியமா அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. என்ன வேண்டான்னு சொல்ற பொண்ணு பின்னாடி என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றவனாடா நானு. உனக்கு என்னை பத்தி தெரியாதா? ஆனா ஐஷு என்னை உண்மையா லவ் பண்றாடா. அவ வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் அவ என்னை லவ் பண்ணத மாதிரி நடிக்கிறா. இங்க பாருடா, எனக்கு என் வீட்டில் பிரச்சனை வர்றதை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா ஐஷு வீட்டில் எந்த பிரச்சனையும் வராம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவளுக்கும் வந்துட்டா போதும், நிச்சயமா அவ காதலை என்கிட்ட சொல்லுவா. அந்த நம்பிக்கை அவளுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்டா. ஒரு நண்பனா நீ என் கூட நிக்க மாட்டியாடா? நிக்கிறேன்டா, நின்னு தொலைறேன். வேற என்ன பண்றது? அது போதுண்டா சக்தி. எப்படியோ அந்த ஐஷு அந்த அரவிந்தனை கல்யாணம் பண்ணிக்க இவன் விட போறதில்ல. ஐஷு இவனை லவ் பண்றதுக்கு அந்த அரவிந்தனும் விட போறதில்ல. ஆனா இவனுங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நம்ம உயிரை விட போறது என்னமோ கன்ஃபார்ம்.
வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.